இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அரியலூர் மாவட்டம் தென்னிந்திய தொழில் பழங்குடி கூட்டமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர். இன்று ஆகஸ்ட் 9 பழங்குடியினர் தின விழாவை முன்னிட்டு இன்று சென்னையில் கிட்டத்தட்ட பழங்குடியின இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுடைய தமிழக அரசினுடைய கோரிக்கை சில 10 கோரிக்கைகளை நாங்கள் வச்சுருக்கோம். அதை பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதனால் இன்றைக்கு சிறப்பான இந்த பழங்குடியினத்தின விழாவை கொண்டாடுவதற்கான எங்களுக்கு இந்த தமிழக அரசு மற்றும் காவல்துறை அனைவருக்கும் எங்களுக்கு இந்த இடத்த ஒத்துழைப்பாக பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்மிஷனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பழங்குடியின மக்களுடைய ஆகஸ்ட் 9 இந்த விழாவை சிறப்பாக செயல்படுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை இந்த தமிழக அரசுக்கு முன்வைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிரதான முக்கியமான ஒரு 2-3 கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறீங்க? அதை பற்றி இடஒதுக்கீடு இருக்குது. 3 கோரிக்கை இந்த தமிழக அரசுக்கு இந்த பழங்குடி தின விழாவை முன்னிட்டு தமிழக அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகளை, முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதில் எங்கள் பழங்குடியின சமூகத்துக்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது. இதை 7% நாங்கள் இடஒதுக்கீடு கேட்குறோம். ரெண்டாவது கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அதை 7% கேட்குறோம். ரெண்டாவது வன உரிமை சட்டத்தை எஃப்ஆர்ஐயில் அமுல்படுத்தி அந்த வனத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வன உரிமை பட்டா வழங்க இந்த தமிழக அரசு முன்கோரிக்கை வைக்கிறோம். மூணாவது கோரிக்கை இந்த நிலமற்ற ஏரி, புறம்போக்கு, குட்டைகள் வாழும் பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவங்களுக்கு நிரந்தர வீடு 10 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுக்குமாறு ஒரு கோரிக்கையை இந்த தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். அது அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற பழங்குடியின மக்களுக்கு. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.